மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரத்தினால முதல்ல ஒரு 5 நல்ல விஷயங்களை ஒரு குட் நியூஸ் பற்றி கேட்குறீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு சனிவனுடைய பார்வையானது மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. இப்போ முதல்ல இவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சனியோட பார்வை அப்படிங்கிறது 4ஆம் இடத்து மேலே படுது. அப்போ இது வரைக்கும் இவங்க மேலே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வீண் பலியோ ஒரு ஏதாவது வதந்தியோ பரவிக்கிட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார காலம் அப்படிங்கிறது இவங்களுடைய உண்மையை பற்றி ஒரு நிரூபிக்க வேண்டிய காலமாக இருக்கும். அந்த உண்மையை நிரூபிக்கிறது வெற்றி அடையக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார காலம். இப்போ குரு அதிசாரத்தால் மிதுனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. இவங்களுக்குள்ள பேட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்ப நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதிசார பயிற்சியும் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையை கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு ஒரு கெட்ட சுகத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கு ஒரு லக்கணத்துக்கு 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரத்தினால முதல்ல ஒரு 5 நல்ல விஷயங்களை ஒரு குட் நியூஸ் பற்றி கேட்குறீங்க. மிதுனராசிக்காரங்களுக்கு சனிவனுடைய பார்வையானது மிதுனராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. இப்போ முதல்ல இவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு விரைய செலவுகள் முதல்ல ஒரு ஸ்டாப். இப்போ விரைய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இதனால பாருங்க ஒரு மனசுல ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் நிலைக்க ஆரம்பிக்கும்.
அடுத்த 2வது பயன் என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ பாருங்க 3ஆம் இடத்துக்கு தன்னுடைய அதிசார பயிற்சியில போறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி தான் குரு வந்து அதிசாரமாக இருக்காரு. 7ஆம் இடத்து அதிபதி அவர் தான், 10ஆம் இடத்து அதிபதி அவர் தான். அப்போ இவருக்கு வந்து இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு புதியதாக ஒரு தொழில் வாய்ப்புகள் உருவாகும். அது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேதுவும் அந்த குருவும் சேர்ந்து சிம்மத்திலேயே அமர்ந்திருக்காங்க. ஏதாவது எனக்கு ஒரு அரசாங்கம் சார்ந்த தொழில் பார்க்கணும், இல்லை அரசாங்கம் மூலமாக ஏதாவது பணவரவு பற்றி தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த குரு அதிசார காலங்களில் உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 3வது விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த சனியோட பார்வை அப்படிங்கிறது வந்து 4ஆம் இடத்து மேலே வந்து படுது. அப்போ இது வரைக்கும் இவங்க மேலே ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு வீண் பலியோ ஒரு ஏதாவது வதந்தியோ வந்து பரவிக்கிட்டே இருந்திருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார காலம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய உண்மையை பற்றி ஒரு நிரூபிக்க வேண்டிய காலமாக இருக்கும். அந்த உண்மையை நிரூபிக்கிறது வந்து வெற்றியடையக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார காலங்களில் இருக்கும். 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தாலும் சிம்ம வீட்டில் இருக்காரு, அவருடைய பார்வையானது கும்பத்து மேலே இருக்குது. இப்போ மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தை தான் வந்து குரு பகவானுடைய பார்வை அதிசாரமாகி அந்த குருவோட பார்வை வந்து மிதுனத்துக்கு வந்து பாகிஸ்தானத்து மேலே படுது. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் நான் வந்து பிஹெச்டி முடிக்கணும், நானும் பல முறை வந்து ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறேன், நான் கடைசி நேரத்தில் வந்து பண்ணவே என்னால் முடிய மாட்டேங்கி அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குரு அதிசார காலங்களில் ரொம்ப விரைவாக நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்னதான் வந்து ஒரு குரு பகவானுடைய பார்வை சிம்மத்தில் 3ஆம் இடத்துல இருந்து அதே நேரத்தில் பாருங்கள் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது கும்பராசிக்கு படுது. கும்பத்துக்கு படுறதுனால மிதுன ராசிக்கு 9ஆம் இடமும் கூட. அப்போ இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தங்க என்னுடைய குழந்தைக்கு திருமணம் முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, என்னுடைய மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அது எப்போ அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு அதிசார காலகட்டத்தில் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த குரு அதிசார காலகட்டத்தில் தான் இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. அப்போ அவர் வந்து ராகு மேலே வந்து பார்வைப்படுறதுனால அந்த ராகும் பாருங்க மிதுனத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு வந்து அதிசார காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்கம்மா, இப்போ வந்து குரு அதிசாரத்தால் மிதுனராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்குறீங்க. இவங்களுக்குள்ள பேட் நியூஸ் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால நிறைய இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு தூக்கத்துக்கு உண்டான ஒரு இருக்காது. தூக்கம் வந்து ரொம்ப வந்து தடைபடும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் தூங்கணும் அப்படின்னு நினச்சி பார்ப்பீங்க. ஆனால் தூக்கம் ரொம்ப வந்து தடையாகக்கூடியதாக இந்த மிதுன ராசிக்கு இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், இந்த மிதுன ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை வந்து மிதுனத்துக்கு 4ஆம் இடமான கன்னி ராசி மேலே படுது. அப்போ கன்னி ராசி மேலே படுறதுனால இவங்களுக்கு நிறைய உடல் அசைவுகளாகட்டும், இல்லை தேவையில்லாத ஒரு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்ப இடையூறுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க நல்லா நேராக போனாலுமே எதுக்கு வரவங்க ஒழுங்காக வர மாட்டாங்க. அந்த மாதிரி சில ட்ராவலில் வெளியிடங்களுக்கு செல்கிறப்ப சில பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் இந்த காலகட்டத்தில் இவங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு பகவான் வந்து இவங்க ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அது கூட வந்து கேதுவோட போய் லாக் ஆகிறாரு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுறதும் உங்களுடைய மனசில் வந்து ஒரு அழுத்தத்தையும் ஒரு கவலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களால் முடிந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப வந்து கவனமாக உடன்பிறப்புகிட்ட இவங்க இருந்துகிட்டே இருக்கணும். உடன்பிறப்பு மூலமாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை தலையிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மிதுனராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து இவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு புதன்கிழமை அன்னைக்கு போய் சென்று வழிபாடு வந்தாங்கன்னா இந்த வரக்கூடிய அந்த பேட் நியூஸ் ஆனது வராம தவிர்க்க முடியும். இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.